ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் அர்ஜய் பவித்ரா. அத்தியாயம் 66. ஃபேஷன் ஷோ நடக்கும் இடத்திற்கு சென்றான் சக்தி. அங்கு சரண்யா ஒரு நோட்டை கையில் வைத்துக்கொண்டு சிறிது பதட்டமாக மேடையை பார்த்து கொண்டிருந்தாள். சரண்யா அருகில் சென்ற சக்தி, ஷோ எப்ப ஆரம்பிப்பாங்க சரண்யா என்று கேட்டான். திரும்பி சக்தியை பார்த்த சரண்யா, சக்தி என்று புன்னகைத்து கொண்டே, நீங்க இங்க உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு தீபக் அங்கிள் சொன்னாங்களே என்று கேட்டாள். சரண்யா புன்னகையை பார்த்து புன்னகைத்த சக்தி, இதை விட முக்கியமான வேலை என்னோட லைஃப்ல கிடையாது என்று சரண்யா புன்னகையை பார்த்து கொண்டே கூறினான். சரண்யா புரியாமல் என்று புருவம் நெறித்து கேட்டாள். இல்ல, ஃபேஷன் ஷோ பாக்குறத சொன்னேன் என்றான் சக்தி. ஓ, அப்ப உங்களுக்கு ஃபேஷன் ஷோ ரொம்ப பிடிக்குமா சக்தி என்று கேட்டாள். அவன் பதில் சொல்வதற்கு முன் சரண்யா பின்னால் வந்தான் அர்ஜுன். அர்ஜுனை சக்தி பார்க்கவும் சொல்ல வேண்டாம் என்று தன் உதட்டில் ஒரு விரலை வைத்து சக்தியிடம் சைகை செய்துவிட்டு சரண்யா கண்களை மூடினான். சக்திக்கு தான் அதை பார்க்க சக்தி இல்லை. எதுவும் சொல்லாமல் தனது பார்வையை இங்கும் அங்கும் சுழல விட்டான். சரண்யா கண்களை மூடியிருக்கும் கைகளில் லேசாக கை வைக்கவுமே, அர்ஜுன் இது என்ன கண்ணாமூச்சாட்டம் என்று கேட்டாள். புன்னகைத்துக் கொண்டே, இந்த கண்ணாமூச்சி ஒரு சர்ப்ரைஸ்க்காக என்று கண்களில் இருந்து கையை எடுக்காமலே கூறினான் அர்ஜுன். சர்ப்ரைஸா? என்ன என்று ஆர்வமாக கேட்டாள் சரண்யா. நீதான் இன்டெலிஜென்ட் ஆச்சே, கண்டுபிடி என்று கூறினான். ஏ, கெஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லு என்றாள். நீ சமீபமாக ரொம்ப ஆசைப்பட்டது என்றான். சக்திக்கு மனதில் திக்கென்று இருந்தது. எங்க அர்ஜுன் தன் கண் முன்னாடியே சரண்யாவிடம் ப்ரொபோஸ் செய்து விடுவானோ என்று தோன்ற தனது நடையை மெதுவாக பின்னோக்கி வைக்க ஆரம்பித்தவன் சட்டென்று யார் மீதோ மோதினான். ஓப்ஸ், சாரி என்றான் சக்தி. இட்ஸ் ஓகே என்றாள். அந்த கணீர் குரலை கேட்கவும் அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போதும் சரியாக சரண்யா, ரேணுகா என்று புன்னகைத்தவாறு கூறியவள் அர்ஜுன் கையை வேகமாக எடுத்துவிட்டு பார்த்தாள். அவள் யுகம் சரியாக ரேணுகா நின்று கொண்டிருந்தாள். ஹாய் டார்லிங் என்று கூறி சரண்யாவை சென்று அணைத்து கொண்டாள். ஹாய், எப்ப வந்த என்று கேட்டுக்கொண்டே சரண்யாவும் அவளை அணைத்து கொண்டாள். ஹே, என்ன ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்ட என்றாள் ரேணுகா. ஏன், நான் எப்பவும் போலதானே இருக்கேன் என்றாள். எப்பவும் போல இருக்கியா? ஆள் நல்லா குண்டாகி இருக்கே என்ன அர்ஜுன் என்று அர்ஜுனிடம் விளையாட்டாக கேட்டாள். ஏய், என்ன கிண்டலா என்று தன் இடையில் ஒற்றை கை ஊன்றி கேட்டாள் சரண்யா. ஆமா, உன் கூட நான் விளையாடாம வேற யாரு விளையாடுறது என்று கூறினாள். சரி விளையாடினதெல்லாம் போதும் என்று கூறிய சரண்யா சக்தியிடம் ரேணுகாவை காட்டி, இது என்னோட ஃப்ரெண்ட் ரேணுகா என்றாள். ஹாய் என்றான் சக்தி. ரேணுகாவிடம், இது சக்தி என்னோட ஃப்ரெண்ட் என்றாள். ஹலோ என்றாள் ரேணுகா. அப்போது சரியாக மேடையில் தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பித்தார். அவர் சத்தம் கேட்கவும் அனைவரும் மேடையை பார்த்தார்கள். பின்பு சரண்யா ரேணுகாவிடம், நீ எப்படி இங்க என்று கேட்டாள். என்னோட அப்பா தான் இங்க சீஃப் கெஸ்ட். அப்பா கூட தான் வந்தேன். ஆனா நேர நான் உங்க வீட்டுக்கு தான் போனேன். நீ இங்க இருக்கிறதா அம்மா சொன்னாங்க, அதனாலதான் அர்ஜுனை கூட்டிட்டு வந்த என்றாள். அப்ப அங்கிளும் வந்திருக்காங்களா என்று கேட்டாள். ஆமா என்று அவள் கூறும் போதே மேடையில், இங்க நம்ம ஷோவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருப்பவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் என்று கூறினார்கள். புன்னகைத்துக் கொண்டே சரண்யா மேடையை பார்த்தாள். ரேணுகாவின் தந்தை மேடையில் ஏறினார். சிறிது நேரத்தில் ஃபேஷன் ஷோ ஆரம்பித்தார்கள். ரேணுகா அர்ஜுன் சென்று சேரில் அமர்ந்தார்கள். சரண்யா அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த சக்தியிடம், நீங்க ஏன் நிக்கிறீங்க, நீங்களும் போய் உட்காருங்க என்றாள். இல்ல, பரவாயில்ல என்று கூறிவிட்டு சரண்யா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். ஃபேஷன் ஷோ நிறைவு பகுதி வந்தது. எந்த கம்பெனி டிசைன் வரவேற்புக்கு உரியதாக இருந்தது என்று அறிவித்தனர். புதிய வரவில் வசுந்தரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி என்றும் அதற்காக வேலை பார்த்த சரண்யா முதல் இடத்தை பிடித்தாள். சரண்யாவுக்கு அந்த நொடி உண்மை என்றே நம்ப முடியவில்லை. மேடை ஏறி பாராட்டும் பரிசையும் வாங்கிய சரண்யா படி இறங்கி வரும்போது கேத்ரின் சரண்யாவிடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரண்யா என்று சொல்லி சரண்யாவை அணைத்தார். தேங்க்ஸ் என்று கூறி சரண்யா கேத்ரினை அணைத்துக் கொண்டே சக்தியை தான் பார்த்தாள் சரண்யா. சரண்யாவை பார்த்து கொண்டிருந்த சக்தி தம்ஸ் அப் செய்தான். ஆனந்த கண்ணீர் கண்களில் தேங்கி நிற்க சக்தி தம்ஸ் அப் செய்வதை பார்க்கவும் சரண்யா புன்னகைத்தாள்.
பின்பு வேகமாக சக்தி பக்கத்தில் வந்து சக்தியை பார்த்து, இந்த பாராட்டு சந்தோஷம் எல்லாமே உங்களாலதான் சக்தி என்றாள். இல்லை என்று தலையசைத்தவன், இது உங்க திறமைக்கு கிடைச்சது சரண்யா என்றான். இருந்தாலும் நீங்க இல்லைன்னா இது எனக்கு சாத்தியமில்லை என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே பின்னால் அர்ஜுன் ரேணுகாவும் வந்து கங்க்ராச்சுலேஷன் என்று கூறினார்கள். தேங்க்ஸ் என்று கூறினாள் சரண்யா. இன்னும் சில விஷயங்களை மூவரும் பேச ஆரம்பித்தார்கள். ஷோ முடிந்ததும் சீனிவாசன் தன் மகள் அங்கு சரண்யாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ரேணுகா அருகில் வந்தவர், ரேணுகா நீங்க எப்படா வந்த என்று கேட்டார். டாட், உங்ககிட்ட பரிசு வாங்கினது யாருன்னு சொல்லுங்க என்று கேட்டாள் ரேணுகா. சரண்யாவை பார்த்தவர், தெரியலையே என்று கூறினார். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரண்யா என்று கூறினாள். ஓ அப்படியா, நீ உன்னோட ஃப்ரெண்ட பாக்கணும்னு தானே என் கூட இந்த ஊருக்கு வந்த என்றவர் பின்பு சரண்யா அருகில் இருக்கும் சக்தியை பார்த்துவிட்டு, நீங்க வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி சக்தி தானே என்று கேட்டார். என்று தலையை அசைத்தான் சக்தி. வாவ், தட்ஸ் கிரேட். உங்க கம்பெனி தானே இப்ப எல்லா கம்பெனியுமே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்றார். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் புன்னகைத்தான். நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க என்று கேட்டார். சரண்யாவை காட்டி, என்னோட ஃப்ரெண்ட் என்றான். ஓ ஐ சி என்றவர் சக்தியை ரேணுகாவிற்கு திருமணம் செய்து வைத்தால் சரியாக இருக்கும் என்று சீனிவாசன் மனதில் தோன்ற, சக்தியை மட்டும் தன் வீட்டில் நடக்கவிருக்கும் பார்ட்டிக்கு கூப்பிட்டால் வரமாட்டான் என்று நினைத்து கொண்டு சரண்யாவிடம், நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு நாளைக்கு சின்ன பார்ட்டி இருக்கு, வரணும் என்றார். அதை கேட்ட ரேணுகா, கண்டிப்பா சரண்யா, அர்ஜுன் அப்புறம் சக்தி கண்டிப்பா வந்துருங்க. எனக்கு சரண்யா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. உங்க 2 பேருக்கும் டாட் கம்பெனி கொடுப்பாங்க என்று சக்தி அர்ஜுனை பார்த்து கூறினாள். ஐயோ என்னால வர முடியாது என்றாள் சரண்யா. சரண்யா என்று ரேணுகா முறைத்தாள். சரி சரி நான் வரேன் என்றாள் சரண்யா. கண்டிப்பா சக்தியையும் அர்ஜுனையும் கூட்டிட்டு வரணும் என்று கூறிவிட்டு பாய் என்று ஒரு முறை சரண்யாவை அணைத்து விட்டு சரண்யாவிடம் போன் நம்பர் வாங்கி கொண்டு சென்றாள். மறுநாள் காலையில் சரண்யாவிற்கு போன் செய்து, என்ன கிளம்பியாச்சா என்று கேட்டாள் ரேணுகா. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் என்றவள், சரி நீ கட் பண்ணு, நான் அர்ஜுன் கிட்டயும் சக்தி கிட்டயும் சொல்றேன் என்றாள். பின்பு போனை கட் பண்ணியவள், அர்ஜுனை பத்தி பிரச்சனை இல்ல, கூட்டிட்டு போகலாம், ஆனா சக்தி தான் என்று யோசித்தாள். பின்பு யோசித்த நேரம் வீணாக்க வேண்டாம் என்று முடிவு செய்து சக்திக்கு போன் செய்தாள். சக்தி எழுந்ததுமே ரேணுகா வீட்டில் நடக்கும் பார்ட்டிக்கு செல்ல ரெடியாகி இருந்தான். அதை பார்த்த தீபக், என்ன சக்தி எங்கேயும் பார்ட்டிக்கு போறியா என்று கேட்டார். சரண்யா ஃப்ரெண்ட் ரேணுகா வீட்டுல சின்ன பார்ட்டி, அதான் போறேன் என்றான். டேய், வீட்டுல வைக்கிற பார்ட்டிக்கு நீ எப்பவும் போக மாட்டியடா என்றார். கண்ணாடியை பார்த்து தன் ட்ரெஸ்ஸை சரி செய்து கொண்டே லேசாக புன்னகை கொண்டு, சரண்யா கூட இருக்க கிடைக்கிற ஒரு நொடி கூட நான் மிஸ் பண்ண விரும்பல மாம்ஸ் என்றான். ஏனோ தீபக்கிற்கு நாளுக்கு நாள் சக்தி இப்படி சரண்யா மீது அதிக ஈடுபாடாவது கஷ்டமாக இருந்தது. எதுவும் சொல்லாமல் அறையிலிருந்து சென்றார். சரண்யா சரியாக சக்திக்கு போன் செய்தாள். சரண்யா நம்பரை பார்த்து புன்னகைத்தவன், சொல்லுங்க சரண்யா என்றான். ஹலோ சக்தி, ரேணுகா வீட்டு பார்ட்டிக்கு இன்னைக்கு வரீங்களா என்று கொஞ்சம் தயங்கி கேட்டாள். நான் எப்பவோ ரெடி என்று கூறினான். சரண்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி சக்தி, அப்போ கொஞ்ச நேரத்துல என்னை வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டாள். யா ஷோர் என்று கூறிய சக்தி போனை கட் பண்ணிவிட்டு வேகமாக தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்றான். சிறிது நேரத்தில் சரண்யா தெருமுனையில் வந்து நின்றான். சரண்யா ஹாய் என்று கையை காட்டிவிட்டு சக்தி அருகில் வந்தாள். சக்தியிடம், என்ன சக்தி வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சா என்று கேட்டாள். இல்ல, ஜஸ்ட் இப்பதான் வந்த என்றவன் அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டான். சரண்யா ஏறிக்கொண்டாள். சக்தி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினான். சக்தியிடம், இங்க பக்கத்துலதான் அர்ஜுன் வீடு இருக்கு, போகும்போது நம்ம அர்ஜுனையும் கூட்டிட்டு போகலாம் என்றாள். சரி என்று தலையை மட்டும் அசைத்தான். அர்ஜுன் வீடு வந்தது. சரண்யா இறங்கி சென்று அர்ஜுன் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினாள். நீலவேணி வந்து கதவை திறந்தார். சரண்யாவை பார்க்கவும் புன்னகைத்தவர், வா சரண்யா உள்ள வா என்று கூப்பிட்டார். இல்ல ஆண்டி, அர்ஜுன வர சொல்லுங்க என்றாள். அர்ஜுனா? அர்ஜுன் வீட்டுல இல்லையே, அவன் காலையிலேயே வெளியே போயிட்டான் என்றார். இன்னைக்கு ஆபீஸ் லீவ் ஆச்சே என்றாள். தெரியல, நான் உன்னை பார்க்க தான் போயிருக்கான்னு நினைச்சேன் என்றார். இல்ல ஆண்டி, என்னைய பார்க்க வரல,
சரி நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன், பாய் என்று கூறிவிட்டு தன் போனில் இருந்து அர்ஜுனுக்கு போன் செய்தாள். போன் அவுட் ஆஃப் கவரேஜ் என்று வந்தது. அப்படி எங்க அர்ஜுன் போயிருக்கணும் என்று யோசித்துக் கொண்டே கார் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தாள். என்னாச்சு என்று கேட்டான். இல்ல, அர்ஜுன் வீட்ல இல்ல என்று கூறினாள். அப்போ கண்டிப்பா போகணுமா என்று கேட்டான். ஆமா, போய்தான் ஆகணும், நான் ரேணு கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் என்றாள். சரி, அப்ப போகலாம் என்று கூறி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினான். பார்ட்டி நடக்கும் இடத்திற்குள் இருவரும் நுழைந்தார்கள். பார்ட்டியில் நிறைய சக்திக்கு தெரிந்த பிசினஸ் மேன்கள் வந்திருந்தார்கள். சரண்யாவை பார்க்கவும் ரேணுகா சிரித்து கொண்டே, ஹே டார்லிங், கம் என்று சரண்யாவை அணைத்தவள், வாங்க சக்தி என்று கூறிவிட்டு பின்புறம் பார்த்தவள், ஏன் சரண்யா, அர்ஜுன் வரலையா என்று கேட்டாள். இல்ல ரேணு, அர்ஜுன் வரல என்றாள் சரண்யா. ஓகே, நோ ப்ராப்ளம், நீ வந்தியே எனக்கு அதுவே போதும். சரி உள்ளவா, இப்பதான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு, வாங்க என்று இருவரும் உள்ளே அழைத்து சென்றாள். சக்தியை பார்க்கவும் அங்கிருக்கும் சில பிசினஸ் மேன்கள் தானாக வந்து சக்தியிடம் பேசினார்கள். சரண்யா ரேணுகாவுடன் சிறிது நகர்ந்து சென்றாள். சக்தி, எப்ப வந்தீங்க என்று புன்னகைத்துக் கொண்டே கேட்டார் சீனிவாசன். இப்பதான் வந்தோம் என்றான் சக்தி சிறு புன்னகை உதிர்த்து கொண்டு. ஒரு கூல்ட்ரிங்க் கிளாஸை எடுத்து சக்திக்கு கொடுத்து விட்டு மற்றவர்களை வரவேற்க சென்றார். அங்கிருக்கும் எல்லா பிசினஸ் மேன்களுடன் பேசிவிட்டு சிறிது தனிமையாக இருக்கும் ஒரு இடம் பார்த்து நகர்ந்த சக்தி அங்கு இருந்து கொண்டே சரண்யா எங்கே என்று விழிகளாலே தேடினான். சக்தி சரியாக சரண்யாவை பார்க்க சரண்யாவும் சக்தியை பார்த்தான். சரண்யா புன்னகைத்தாள், சக்தியும் புன்னகைத்தான். சரண்யா அங்கு வரும்படி சைகை செய்தாள். இல்லை என்று தலையசைத்தவன் தன் கையில் இருக்கும் கிளாஸை கொஞ்சம் தூக்கி சரண்யாவிடம் காட்டிவிட்டு குடிக்க போனான். சரண்யா சக்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது அறைக்குள் சென்றிருந்த ரேணுகா சரண்யா அருகில் வந்து தன் மொபைலை ஏதோ காட்டி பேசிக் கொண்டிருந்தாள். ரேணுகா கையில் இருக்கும் போனை வாங்கி பார்த்த சரண்யா உடனே புன்னகைத்தாள். உதடு வரை கிளாஸை வைத்துவிட்டு அதை குடிக்காமல் சரண்யா போனை பார்த்து புன்னகைக்கவும் தானும் புன்னகைத்துக் கொண்டிருந்தான் சக்தி. சக்தி அருகில் வந்தார் ஸ்ரீனிவாசன். சக்தி அவர் வந்தது கூட கவனிக்காமல் சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தான். சக்தி ரேணுகாவை தான் பார்த்து புன்னகைக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டவர் சக்தியிடம், என்ன சக்தி, ஏதோ வேற உலகத்துல இருக்கீங்க போல என்று கேட்டார். அதில் சுயநினைவிற்கு வந்தவன், இல்ல அப்படியெல்லாம் இல்ல என்று கூறிவிட்டு தன் கையில் இருக்கும் ஜூஸை கொடுத்தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ நானும் அதே தான் யோசிக்கிறேன் என்றார். என்ன என்பது போல் சக்தி புரியாமல் பார்த்தான். என்னோட பொண்ணு ரேணுகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார். ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா இதையே என்கிட்ட கேக்குறீங்க என்று கேட்டான். அப்போ என்னோட பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல என்றார். அவர் இந்த கேள்வி கேட்கும் போது சரண்யாவும் ரேணுகாவும் சக்தி பின்புறம் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். சக்திக்கு குடித்து கொண்டிருந்த ஜூஸ் நாசியில் ஏறியது. இருமிக்கொண்டே அவரை பார்த்தவன் தன் கையில் இருக்கும் ஜூஸ் கிளாஸை அங்கு ஒரு இடத்தில் வைத்துவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான். சரண்யாவும் சக்திக்கு பின்னாலே வெளியே சென்றாள். சக்தி தன் கார் பக்கத்தில் சென்று கார் கதவை திறந்த நேரம் சரண்யா பின்புறத்தில் இருந்து சக்தி என்று அழைத்தாள். சரண்யா புறம் திரும்பிய சக்தி, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருக்கணும்னா இருந்துட்டு வாங்க சரண்யா, நான் கார்ல வெயிட் பண்றேன் என்றான் சக்தி. இல்ல சக்தி, போகலாம் என்று கூறினாள் சரண்யா. சக்தி கார் கதவை திறந்து விட்டான். சரண்யா ஏறிக்கொண்டாள். சென்று கொண்டிருக்கும் போதே சரண்யா, ஏன் சக்தி, உங்களுக்கு ரேணுகாவை பிடிக்கலையா என்று கேட்டாள். சக்தி அவளை திரும்பி ஒரு தரம் பார்த்துவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். அவன் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறான் என்று நினைத்த சரண்யா வேற எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றாள். சரண்யாவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு சக்தி தன் வீட்டிற்கு சென்றான். இரவு நேரத்தில் சரண்யாவிற்கு போன் செய்தாள் ரேணுகா. போனை அட்டன் பண்ணிய சரண்யா, என்ன ரேணு சொல்லு என்றாள். டார்லிங், இன்னைக்கு பார்ட்டியில நடந்ததுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள். பார்ட்டியில அப்படி என்ன நடந்துச்சு என்று கேட்டாள் சரண்யா. இல்ல, டாட் சக்தி கிட்ட அப்படி கேட்டதான் சொல்றேன் என்றாள் ரேணுகா. நானும் உன்கிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. உண்மையிலேயே உனக்கு சக்தி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல அங்கிளா தான் அப்படி கேட்டாங்களா என்று கேட்டாள். இல்ல, நான் பெங்களூர்ல இருக்கும் போதே சக்தி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம்
சக்தியை நேரா பார்த்தப்ப ஏனோ சக்தியை எனக்கு பிடிச்சு போச்சு. அதான் நேத்து நைட் டேடி என்கிட்ட கேட்டப்ப நான் சரின்னு சொன்னேன். ஆனா சக்தியை அதுக்காக கோச்சுக்கிட்டு பார்ட்டியில இருந்தே போயிருவாங்கன்னு நான் நினைக்கல என்றாள். ஓ, அப்படி போகுதா விஷயம்? சரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. அப்ப சக்தி ஏதாவது டென்ஷன்ல கூட இருந்திருக்கலாம். நான் சக்தி கிட்ட மறுபடியும் ஒரு முறை கேட்டு சொல்றேன், பாய் என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினாள். சக்திக்கு போன் செய்தாள் சரண்யா. தன் அறையில் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் சரண்யா நம்பரை பார்க்கவும் புன்னகைத்து கொண்டே போனை அட்டன் பண்ணினான். ஹலோ சக்தி, பிஸியா இருக்கீங்களா என்று கேட்டாள். இல்ல, சொல்லுங்க என்றான். இல்ல சக்தி, நான் உங்க பர்சனல் விஷயத்த கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சீனிவாசன் அங்கிள் சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றாள். அத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல என்றான். இல்ல சக்தி, ரேணுகா உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸ். சோ என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே போனை தன் காதிலிருந்து எடுத்த சக்தி வேறு புறம் திரும்பி பற்களை கடித்து கொண்டே கோவமாக ஸ்டேட்டஸ் மண்ணங்கட்டி என்று கூறிவிட்டு மறுபடியும் போனை காதில் வைத்து, சரண்யா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, பாய் அண்ட் குட் நைட் என்று கூறி போனை கட் பண்ணினான். சரண்யா தன் மனதில் சக்தியை நேரில் சந்தித்து பேசி சக்தி மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு தூங்கினாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.